சும்மா வீட்ல இருந்துட்டு ரூ. 5000 கமிஷன் தரேன். உங்க பேங்கோட டீட்டெயில்ஸ் மட்டும் குடுங்கன்னு சொன்னா நீங்க குடுப்பீங்க தானே? ஆனா, அப்படி சரின்னு சொன்ன ஒருத்தன் இப்போ ஜெயில்ல கம்பி எண்ணிட்டு இருக்கான். புதுசு புதுசா யோசிக்கிறாங்களேன்னு அதிர்ச்சி அடையிற அளவுக்கு ஆன்லைன் மோசடி கும்பல் வந்து களமிறங்கியிருக்கானுங்க. இதனால வர்ற ஆபத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம வீடியோவ முழுசா பாருங்க. ஏன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்டும் இந்த ஆபத்துல இருக்கலாம். சமீபத்தில நடந்த இந்த சம்பவம் எல்லாரையும் உறைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆன்லைன்ல மோசடி பண்ற கும்பல் அப்பாவி பொதுமக்களை ஏமாத்தி கோடிக்கணக்குல பணத்தை நேரடியா அவங்க அக்கவுண்ட்டுக்கு பணத்தை மாத்தினா போலீஸ் ஈஸியா புடிச்சிரும். அதனால இந்த கும்பல் வந்து மாத்தி யோசிச்சிருக்கானுங்க. அதுதான் மியூல் பேங்க் அக்கவுண்ட். அப்படின்னா ஒண்ணும் இல்ல. பேங்க் அக்கவுண்ட்டை வாடகைக்கு எடுக்கிறது தான் மியூல் பேங்க் அக்கவுண்ட்னு சொல்லுவோம். சமீபத்தில் அரெஸ்ட் ஆன ஒருத்தன் அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு போலீஸே அதிர்ச்சி ஆயிருக்கானுங்க. அதாவது அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து என்ன சந்திச்சான். அவன் வந்து உன் அக்கவுண்ட் வழியா சில லட்சம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு உனக்கு 5% கமிஷன் தரோம். இதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, உன்னோட பேங்க் டீட்டெயில் மட்டும் குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து அவன அப்ரோச் பண்ணியிருக்கான். சும்மா உக்காந்த இடத்துல சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டு, இவனும் அந்த பேங்க் அக்கவுண்டோட டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் அவன்கிட்ட குடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த பேங்க் அக்கவுண்ட்ல லட்சக்கணக்குல பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆனா, அங்க தான் மெயின் ட்விஸ்ட்டே இருக்கு. இது எங்கேருந்து வந்த பணம்னு பார்த்தீங்கன்னா, நாட்ல எங்கேயோ ஒரு மூலையில ஆன்லைன் மோசடி மூலியமா ஏமாந்த அப்பாவிகளோட பணம். சைபர் கிரைம் போலீஸு அந்த பணத்தை ட்ராக் பண்ணும்போது, மோசடி கும்பலோட அடையாளம் தெரியல. ஆனா, கமிஷன் வாங்குன ஆளோட அக்கவுண்ட் பளிச்சுன்னு மாட்டிக்கிச்சு. இப்போ ஏமாத்துன கும்பல் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா, கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அக்கவுண்ட் டீட்டெயில குடுத்தவன் இப்போ ஜெயில்ல கம்பி எண்ணிட்டு இருக்கான். சின்ன கமிஷன் தானே, என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸு, ஏடிஎம் கார்டு, யுபிஐ ஐடி இதெல்லாம் வந்து யாருக்கும் வாடகைக்கோ, இல்ல கமிஷனுக்கோ குடுக்காதீங்க. சட்டம் உங்கள குற்றவாளியோட குற்றவாளியா தான் உங்கள பார்க்கும். உங்க நண்பர்கள் இல்ல குடும்பத்தில இருக்கிறவங்க இந்த மாரி யாரும் மாட்டிக்காம இருக்க, நம்ம வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.